வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது என்பது ஏன்? பேய் பிசாசு வரும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஆழமான அறிவியல் காரணங்கள் உள்ளன. மனித உடலுக்கு ஒரு காந்தப்புலம் உண்டு. இதை இதயத்தின் காந்தப்புலம் என்றும் அழைப்பார்கள். இரத்த ஓட்டத்தால் இந்த காந்தப்புலம் உருவாகிறது. இது நமது உடலின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பூமி ஒரு பெரிய காந்தம். இதன் காந்தப்புலம் வடக்கு தெற்கு திசையில் செயல்படுகிறது. நாம் வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கும்போது நமது உடலின் காந்தப்புலமும் பூமியின் காந்தப்புலமும் முரண்படுகின்றன. இந்த காந்தப்புல முரண்பாடு இரத்த அழுத்தத்தை பாதிக்கிறது. இதயம் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இது நீண்ட காலத்தில் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இதனால் தூக்கமும் சரியாக வராமல் போகலாம். நமது இரத்தத்தில் கணிசமான அளவு இரும்புச்சத்து உள்ளது. வடக்கு நோக்கி படுக்கும்போது உடலில் உள்ள இரும்புச்சத்து மூளையில் குவிய ஆரம்பிக்கிறது. இது பல்வேறு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். தலைவலி, ஆல்சைமர் நோய், பார்கின்சன்ஸ் நோய், மூளை செயல்பாடு குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த அறிவியல் உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர். அதனால்தான் வடக்கு நோக்கி படுக்க வேண்டாம் என்றனர். கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி படுப்பது சிறந்தது. இந்த நிலையில் நமது உடலின் காந்தப்புலமும் பூமியின் காந்தப்புலமும் இணக்கமாக செயல்படுகின்றன. இது நல்ல தூக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கிறது. நம் முன்னோர்கள் இயற்கையின் விதிகளை நன்கு புரிந்து வைத்திருந்தனர். அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு பின்னால் ஆழமான அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் அவற்றை பின்பற்றுவது நல்லது. மேற்கத்திய அறிவியல் ஆய்வுகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. காந்தப்புல ஆய்வுகள் மூலம் இந்த உண்மை நிரூபிக்கப்பட்டுள்ளது. பல மருத்துவ ஆய்வுகளும் இதை ஆதரிக்கின்றன. நமது உடல் ஒரு நுட்பமான இயந்திரம். அதன் இயற்கையான செயல்பாடுகளுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். இயற்கையின் விதிகளுக்கு எதிராக செயல்படும் போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே படுக்கும் திசையை கவனமாக தேர்ந்தெடுப்பது முக்கியம். இது சிறிய விஷயம் போல தோன்றினாலும் நமது ஆரோக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. முன்னோர்களின் அறிவுரையை மதித்து நடப்போம். இன்றைய நவீன வாழ்க்கையில் பலர் இந்த விஷயங்களை கவனிப்பதில்லை. ஆனால் அறிவியல் பூர்வமான காரணங்களை அறிந்த பிறகு நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது ஆரோக்கியம் நம் கையில்தான் உள்ளது.